அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. நமக்கு அனைத்து விதமான செல்வ வளங்களையும் தரப்போகும் அந்த ஒரு நாள். மிதுன ராசிக்காரர்களின் கர்ம வினைகளை போக்கி, தலைமுறை சாபங்களை நீக்கி, குலதெய்வ தோஷத்தை நீக்கி, செல்வ வளத்தை அருளும் அந்த நிலவொளி நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எந்த விதத்தில் விரதம் இருக்கணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டின் சித்ரா பௌர்ணமி மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமியானது புதிய வாய்ப்புகள், சொத்து யோகம், தொழில் முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்களை கொண்டு வரும். தொழில் மற்றும் நிதிநிலை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். கூட்டு தொழிலில் லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். எதிர்பாராத மாற்றங்களால் வாழ்க்கை புதிய பாதையில் செல்ல போகுது. சொத்து வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகி இருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கும். மேலும் உங்களுக்கு லாபகரமான வாரமாக அமைய போகுது. ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியனுடன் இணைகிறதால புத ஆதித்ய யோகம் ஏற்பட இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வரணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த நேரம் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் கூடி வந்துடுச்சு. வருட கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்குது. ஜூன் 2 நடைபெற போகும் குரு பயிற்சி கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் மீட்டு தரப்போகுது. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சமாளிக்கும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. எந்த ஒரு காரியத்திலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இறங்க போகிறீங்க. வியாபாரம் நல்ல முறையில் நடக்க போகுது. தொழிலுக்கு தேவையான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். சில தம்பதிகள் புதிய கூட்டு தொழில் துவங்குவாங்க. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்குங்க. ஆன்லைன் வியாபாரம் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர வழியில் உங்களுக்கு லாபம் உண்டாகும். ஆரோக்கியம் முன்னேற்றம் தரும் விதமாக அமையும். மேலும் சிதம்பரம் நடராஜரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, நன்மைகள் உண்டாகும். மேலும் உங்கள் குடும்பத்தோட இனிமையான நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க. உங்கள் குடும்ப விஷயங்களை ஒரு புதிய சிந்தனையோட புத்துணர்ச்சியோட அணுகிறதால வாழ்க்கையில் அமைதியை உணர்வீங்க. பணியிடத்தில் தேவையில்லாத பதட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இதனால் திட்டங்கள் சரியான நேரத்தில் முடிக்கப்பட சிரமம் ஏற்படலாம். மேலும் உங்கள் நிறுவன விதிகளை ரொம்ப கவனமாக நீங்கள் பின்பற்றுறது நல்லது. இந்த வாரம் பயணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா பதட்டம் அதிகரிக்கும். உங்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா திடீர்னு பாதகமான உடல்நல தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதல் உறவுகளில் பரஸ்பர அன்பு வலுப்பெறுங்க. மேலும் ஒரு பெண்ணின் உதவியோட வாழ்க்கையில் அமைதியை நீங்கள் உணர்வீங்க. வார இறுதியில் கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைஞ்ச ஒருவரோட ஈகோ மோதல்கள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் வருமானம் திருப்தி தருவதாக இருக்குங்க. பெண்ணின் திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது ரொம்ப அவசியங்க. அரசாங்க காரியங்கள் முடியறதுல இழுபறியான நிலை காணப்படும். பணிச்சுமை குறையிறதால உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. அதிகாரி மூலமாக நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. தடைப்பட்ட சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை தொடங்கலாம். அனுகூலமாக அது முடியும். சக வியாபாரிகளோட இணக்கமான உறவு ஏற்படுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுதலாக கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. மேலும் நிதி சிக்கல்கள்லாம் தீர்க்கப்படுங்க. ஒரு புதிய தொழில் முயற்சியை தொடங்க உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு நிதியுதவி கொடுப்பாங்க. அரசு ஊழியர்கள் கௌரவங்களையும் விருதுகளையும் பெறக்கூடும். இது உங்கள் தன்னம்பிக்கையை கணிசமாக அதிகரிக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியான நேரத்தை நீங்கள் செலவிட போகிறீங்க. மேலும் உறவினர்களுடனான உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்க போகுது. நீங்கள் சமூக நடவடிக்கைகளிலும் பங்கேற்க போகிறீங்க. உங்கள் உணர்ச்சிகளை காட்டிலும் அறிவை பயன்படுத்தி முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் தொழில் வாழ்க்கையில் சிறப்பான வெற்றியை அடைய வலுவான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி இருக்கு. வாரத்தின் நடுப்பகுதியில் இனிமையாக இருக்க போகுது. மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் அதிருப்தியான சூழல் நிலவ வாய்ப்பு இருக்குது. உங்கள் முன்னேற்றத்தில் உங்களுக்கு முழு திருப்தி ஏற்படாமல் போகலாம். திடீர் எதிர்பாராத சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. உங்கள் பிள்ளைகளின் கவனம் படிப்பில் இருந்து சிதறக்கூடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் அதிக உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்கணும். குறிப்பாக புதன்கிழமை உடல்நலம் தொடர்பான கவலைகளை ஏற்படுத்தும். ஹார்மோன் சமநிலையின்மை தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் அதிக சிரமங்களை அனுபவிக்க நேரிடும்.
நீங்கள் பணம் கடன் கொடுக்கறதையோ அல்லது வாங்குறதையோ தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் பணத்தை இழக்க அபாயமும் ஏற்படும். மேலும் உங்களுக்கு நெருக்கமானவங்களே உங்கள் மேலே பொறாமையை காட்டுவாங்க அல்லது வஞ்சகமான நடத்தையில் ஈடுபடுவாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு இந்த வாரமே மகிழ்ச்சியான வாரமாக இருக்க போகுது. செல்வாக்கு மிக்க நபர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களின் உதவி மூலமாக கடந்த கால பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் இந்த வாரம் நிதி பரிவர்த்தனைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் முடிவுகளை எடுக்கிறது நல்லது. வாரத்தின் முதல் பாதியில் நீண்ட தூர பயணம் மேற்கொள்ள நேரிடும். இந்த பயணம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். வாரத்தின் பிற்பகுதியில் உங்கள் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வருமானத்துக்கான ஆதாரங்கள்லாம் உருவாக்கப்படும். மேலும் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வருமானங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சிலர் புதிய வீடுகளுக்கு கூட மாறுவீங்க. பெற்றோரிடமிருந்து நன்மைகள் கிடைக்க போதுங்க. உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் மனம் அறிந்து செயல்பட போகிறாங்க. வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும். விவசாயிகள் கழனிகளை சீரமைப்பாங்க. அரசியல்வாதிகள் கட்சியில் நல்ல பேர் எடுப்பாங்க. கலைத்துறையினருக்கு பொருளாதாரம் சீராக இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடக்கும். மாணவர்கள் பெற்றோரோட விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. மேலும் அவசர முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. மனசில் தைரியம் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களால் பகை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாதுரியமான பேச்சின் மூலமாக தங்களது வியாபாரத்தை லாபகரமாக செய்வாங்க. பங்குதாரர்களிடமிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கள் போகுது. பெண்களுக்கு மனசில் இருந்து வந்த சஞ்சலங்கள்லாம் நீங்கள் போகுது. கலைத்துறையினருக்கு மனசில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிருக்கிறத வச்சு முன்னேற முயற்சிக்கிறது நல்லது. மேலும் மிருக சீரிஷம் 3-4 பாதக்காரர்களுக்கு எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்க போகுதுங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகிறது பிரச்சனைகளை தவிர்க்கும். தெய்வத்தை வழிபட நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். செவ்வாய், சனி, புதன் ஆகியோரால் பணத்தட்டுப்பாடு விலகும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். இடம் வீடு வாங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடங்கல்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்க போறீங்க. வெளிநாடு போகிற விரும்புகிறவங்க கொஞ்ச காலம் அதை ஒத்தி போடுறது ரொம்ப நல்லது. பெண்கள்லாம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்க இது. மேலும் லாபஸ்தானத்தில் சூரியன், சகாயஸ்தானத்தில் கேதுன்னு சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுதுங்க. இழுபறியாக இருந்த வேலை நல்லபடியாக முடியும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்க போகுது. ஆனால் அதுக்கு தக்க வருமானமும் வெகுமதியும் கிடைக்க போகுது. நல்லோர் சிலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. குரு பகவான் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட வருமானத்துக்கு வழி அமைப்பார். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்க போகுது. சிலர் சொந்த வீட்டில் பால் காய்ச்சும் நிலைமையும் உருவாகும். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு 11ஆம் பாவத்தில் பெரிய லாபமும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க போகுது. நெட்வொர்க் வலிமையாக இருக்குங்க. புதன் லக்னாதிபதி சேர்ந்ததால் மிக சிறந்த யோகமும், ராகு 9ஆம் பாவத்தில் இருக்கிறதால வெளிநாடு, உயர்கல்வி, புதிய தத்துவ சிந்தனைகளும் அதிகரிக்கும். லாப வாய்ப்புகள்லாம் உருவாகும். புதிய நண்பர்கள் தொடர்புகள் மூலமாக முன்னேற்றங்கள் கிடைக்கும். கிரக நிலைகள் பல சாதகமாக இருக்கிறதால மரியாதை மற்றும் உயர்ந்த சிந்தனையை அளிக்குது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு சாதகமான மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும். மேலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிம்மத்தில் கேது 3ஆம் பாவத்தில் இருக்கிறதால சகோதரர்கள் துணிச்சல் விஷயங்களில் ஓரளவு பின்வாங்கும் தன்மை வரும். நண்பர்களால் ஏமாற்றம் நேரிடலாம். மீனத்தில் நீச புதன் இருக்கிறதால மனசில் குழப்பமும் தீர்மானங்களில் தாமதமும் ஏற்படலாம். ராசியில் குரு இருக்கிறதால அவ்வப்போது மனசில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படுங்க. மேலும் வேலை சம்மந்தமாக ரொம்பவே பரபரப்பாக இருக்குங்க. பணியிடத்தில் கூடுதல் வேலை சுமையை நீங்கள் தாங்க வேண்டியதாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொறுப்புகளை நிறைவேற்ற கூடுதல் நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். வாரத்தின் முதல் பாதியில் குடும்பத்தில் உள்ள ஒரு வயதான உறுப்பினர்களின் உடல்நல குறித்து நீங்கள் கவலைப்படலாம். இருந்தாலும் பருவ காலம் அல்லது நாள்பட்ட நோய்களால் இந்த நேரத்தில் நீங்கள் உடல் அல்லது மன வலிமையை அனுபவிக்கக்கூடும்.
அதனால் உங்கள் உடல் நலத்திலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும். உங்கள் உடல்நிலை மோசமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வேலையும் பாதிக்கும். வாரத்தின் நடுவில் திடீர்னு சில பெரிய செலவுகள் வரக்கூடும். அதனால் உங்கள் பட்ஜெட் பாதிக்கப்படும். இந்த நேரத்தில் நீங்கள் பணம் கடன் வாங்க வேண்டியும் வரலாம். இந்த நேரத்தில் வேலை சம்மந்தமாக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாக இருக்கும். பயணம் சோர்வாகவும் எதிர்பார்த்ததை விட பலன் குறைவாகவும் இருக்கிறதால உங்கள் மனம் கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். காதல் உறவில் உள்ள கசப்பை நீக்குவதற்கு ஒரு நண்பர் ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் காதல் மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் உள்ள பிரச்சனைகளை சமாளிக்க வாக்குவாதத்துக்கு பதிலாக உரையாடலின் உதவியை நாடுங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு நிலச்சிருக்கும். மேலும் சித்ரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுளுங்க. சித்ரா பௌர்ணமி அன்று புனித நதிகளில் நீராடி கோயில்களுக்கு போயிட்டு விரதம் இருந்து சித்ரகுப்தரை வழிபட்டா கர்ம வினைகள்லாம் நீங்குங்கிறது நம்பிக்கை. அன்னைக்கு தானம் கொடுக்கறதும் ஏழைகளுக்கு உதவுறதும் போன்ற நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக சித்ரகுப்தரின் அருளை உங்களால் பெற முடியும். மேலும் சித்ரா பௌர்ணமி நாளில் மக்கள் நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக தங்கள் பாவங்களை குறைக்க முடியும்னு நம்பப்படுது. அன்று கோயில்களுக்கு போகிறதும் கிரிவலம் போகிறதும் புனித நீராடுவதும் தானம் செய்கிறதும் போன்ற செயல்கள்லாம் நல்ல பலன்களை தரும். புனித நதிகளில் நீராடுறது ரொம்ப அவசியம். கோயில்களுக்கு சென்று சித்ரகுப்தரை வழிபாடு செய்யணும். மேலும் விரதம் இருக்கணும். ஏழைகளுக்கு தானம் செய்யணும். நல்ல செயல்களை செய்யணும். கிரிவலம் போகணும். சித்ரா பௌர்ணமி அன்று பக்தர்கள் பால் மற்றும் பால் பொருட்களை உட்கொள்வது தவிர்க்கிறாங்க. பூஜை செஞ்ச பிறகு அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சணை போன்றவற்றை பிராமணர்களுக்கு தானமாக வழங்குறாங்க. உப்பு சேர்க்காத தயிர் சாதம் சாப்பிடலாம் அல்லது உணவு இல்லாமல் கூட விரதம் இருக்கலாம். உப்பு இல்லாமல் உணவு உண்பது இந்த விரதத்தின் முக்கிய நிபந்தனையாக இருக்குது. மேலும் சித்ரா பௌர்ணமி பூஜையை பெண்கள் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆண்களும் இந்த பூஜையை செய்யலாம். பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செஞ்சு அரிசி மாவில் சித்ரகுப்தரின் உருவத்தை வரைகிறாங்க. அப்படி செய்கிறது மூலமாக இந்த நாளில் சித்ரகுப்தர் தாம் வீட்டிற்கு வருவதாக நம்பப்படுது. இந்த நாளில் சித்ரகுப்தரை வழிபடுறதன் மூலமாக ஒருவரது ஜாதகத்தில் உள்ள கேது தோஷம் நீங்கும். சித்ரா பௌர்ணமி அன்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெட்ட செயல்களை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. சித்ரா பௌர்ணமி அன்று நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்கிறது மூலமாக சித்ரகுப்தரின் அருளை பெற முடியும். உங்கள் கர்ம வினைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். சித்ரகுப்தர் வழிபாடுனால என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவங்கள்லாம் நீங்கும், கர்ம வினைகள் குறையும், வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும், குடும்பத்தில் அமைதி நிலவும், தொழில் சிறக்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், கடவுளின் அருள் கிடைக்கும். மேலும் சித்ரா பௌர்ணமி அன்று குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு அந்த நிலவொளியில் தெய்வத்திற்கு படைத்து உண்ணும் பொழுது நம்மளுடைய தோஷங்கள், செய்த பாவங்கள்லாம் விலகும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.